சிந்து வந்து என்னதான் உண்மையாக சொன்னாலும் யாருமே நம்ப மாட்டேன்றாங்க. அன்னபூர்ணி வந்து இவன் மேலே டவுட் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சஞ்சய் வந்து விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது நம்ம சிந்து நடந்தே சொல்கிறாங்க. ஆனால் வந்து அது எப்படி மாறுச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் மகா வந்து பார்த்திங்கன்னா இசைக்கிட்டே வந்து சொல்லி இது மாதிரி வந்து அவளை வந்து செமையாக அடிக்க சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவள் அடிக்கிற அடியில் இந்த ஊரை விட்டு போயிடணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம இசைக்கு சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செமையாக போலீஸ் வந்து அடிக்கிறாங்க நம்ம சிந்துவை. அதுக்கப்புறம் சிவா வந்து கேட்குறாங்க, இது மாதிரி வந்து யார் உங்களை அடிக்க சொன்னா அப்படின்னு வந்து சொல்லிட்டு சிவாவும் ஒரு பக்கம் கேட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சஞ்சய்க்கு வந்து லைட்டாக வந்து டவுட் வருது மகா ஃபேமிலி மேலே. ஏன்னா மகா தான் வந்து எப்போவுமே வந்து சிந்துவை வந்து இது பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மேலே டவுட் வந்துடுது. மகா மேலேயும் இசைக்கு மேலேயும் ஆல்ரெடி அந்த சூரியகாந்தி பூ வந்து இவங்க தான் இது பண்ணாங்க நம்ம சஞ்சய்க்கு ஆல்ரெடி வந்து தெரிய வரும். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆறுமுகமும் சிவாவும் வந்து அந்த போலியான செய்கிற அந்த நகைக்கிட்டலாம் வந்து போய் விசாரிக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவாவுக்கு உண்மை வந்து தெரிய வருது. இது மாதிரி ஒருத்தவங்க வந்து என்கிட்ட வந்து செய்ய சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவாவுக்கு வந்து உண்மை தெரிய வருது. நம்ம சிந்து வந்து இந்த குற்றவாளியில் இவளை வந்து எப்படின்னா காப்பாற்றணும்னு சொல்லிட்டு சிந்துவை அதே ஏற்ற மாதிரி வந்து காப்பாற்றிடுறாங்க. ஸோ நம்ம மகா வந்து போட்ட திட்டம்லாம் வேஸ்ட்டாக போயிடுது. அது கேட்டவுடனே வந்து பார்த்திங்கன்னா மகா வந்து சீப்போன்னு ஆயிடுறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன அதுன்னு. இது போல் நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.